கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஆண் ஊழியர்களை தொடர்ந்து பெண் ஊழியர்களும் சங்கிலியால் கழுத்து கட்டப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளானதாக புகார் எழுந்துள்ளது. தனியார் நிறுவனத்தில் இலக்கை அடைய முடியாத ஊழியர்களை நாய்களைப் போல கழுத்தில் சங்கிலியால் கட்டி அழைத்துச் சென்று தண்ணீர் பருக வைத்ததும் நிர்வாணமாக்கி தாக்கியும் சித்திரவதை செய்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அந்நிறுவனத்தில் பணியாற்றி கொடுமைகளை அனுபவித்ததாக கொல்லத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக தொழிலாளர் துறை விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் இது மனிதாபிமானமற்ற செயல் என்றும் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கேரள அமைச்சர் வி சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாநகரில் உள்ள மரத்தினால் ஆன பழைய வீடு ஒன்றில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த புனே தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் நீண்ட நேரமாக ஈடுபட்டனர். மேலும் இந்த தீ விபத்தில் எந்த உயிர் சேதமும் இல்லை எனவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.